அன்பார்ந்த சகோதர சகோதரியர்களே, 1977 புதுதில்லியில் உள்ள கான்ஸ்டியூஷன் கிளப்பில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ஜாதி ஒழிப்பு என்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அதை இனாக்ரேஷன் செய்ய வந்தவர்கள் ராஜ்நாராயண் என்ற ஒரு மத்திய அமைச்சர். அப்பொழுது அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாருங்க. அவர் தம்முடைய இனாக்ரல் ஸ்பீச்சில் ஷெட்யூல்ட் காஸ்ட் மக்களை குறித்து பேசும்போது ஹரிஜன் கிரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப கோவப்பட்டு ஒரு பெண்மணி எந்திரிச்சு, இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இதை நான் கண்டிக்கிறோம், இதை நான் தீவிரமாக கண்டிக்கிறோம். ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி எங்களை அவமானப்படுத்த முடியும் என்று அவங்க கூறினார்கள். உடனே ராஜ்நாராயண் என்ன சொன்னார், இது என்னோடய வார்த்தை இல்லை, நான் வச்ச பெயர் அல்ல, இது தேசிய தந்தை மகாத்மா காந்திஜி அவர் சொன்ன வார்த்தை என்று உடனே அவர் சொன்னார். உடனே அந்த பெண்மணி சொன்னது என்னென்னா, ஷெட்யூல்ட் ட்ரைப் மக்களே, ஹரிஜன் கிரிஜன் என்னது காந்தியார் சொன்னது உண்மையானால் டாக்டர் அம்பேத்கர் மற்ற மக்களை எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம் ஹரிஜன் கிரிஜன்னா அப்போ மற்றவங்க யாருன்னு கேட்டாங்க. அப்போ காந்திஜி சொன்னார், ஹரிஜன்ற வார்த்தை என்னன்னா கடவுளோட குழந்தை என்று உடனே சொன்னார். அப்போது டாக்டர் அம்பேத்கர் கேட்டார், நாங்களெல்லாம் கடவுளோட குழந்தைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பேய்க்கு பிறந்தவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். காந்தியார் அந்த வார்த்தைக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ அதே கேள்வி நான் உங்களோட கேட்குறேன், நாங்கள்லாம் கடவுளோட குழந்தைகள்னு சொன்னால் அப்போ நீங்கள் யார்? அந்த கேள்வி கேட்ட உடனே ராஜ்நாராயணுக்கு என்ன சொல்லணுன்றது தோணவே இல்லை. உடனே அந்த பெண்மணி, நீங்கள் பேசியிருக்கிறது தவறான வார்த்தை, சட்டத்துக்கு எதிரான வார்த்தை, ரொம்ப அவமானத்துக்கு கூறிய வார்த்தை அது, அதனால் உடனே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அந்த வார்த்தையை பயன்படுத்துனதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. ராஜ்நாடு என்னால் முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு ஆதரவாக அங்கே சேர்ந்திருந்த அத்தனை பேரும் ராஜ்நாராயணை எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க, கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ராஜ்நாராயண், நான் பேசினது தப்பு, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டத்தை விட கிளம்பி போயிட்டார். அந்த பெண்மணி யார் தெரியுமா? இன்று இந்தியா முழுவதும் இரும்பு மங்கை என்று பெயர் பெற்ற மாயாவதி அம்மா தான் அந்த பெண்மணி. இன்று நாள் முழுவதும் இரும்பு மங்கை என்ற பெயர் பெற்ற மாயாவதி அம்மா அப்போது சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க, ஸ்டூடெண்ட் லீடராக இருந்தாங்க. அந்த அம்மா அன்னைக்கு மத்திய அமைச்சரை எதிர்த்து பேசுனதை கண்டு நிறைய பேர் அவங்கள பாராட்டினாங்க, அவங்கள புகழ்ந்தாங்க. இந்த வார்த்தை, இந்த விஷயம், இந்த சம்பவம் இது எல்லாமே அப்பொழுது அரசு ஊழியர்களை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருந்த மாண்யவர் கான்ஷிராம் அவருக்கு தெரியப்பட்டது. அவர் உடனே அந்த பெண்மணியை நான் பார்க்கணும், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படி விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே நாள் ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு டெல்லியில் இருந்த ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு போனாங்க. அந்த ஸ்லம் ஏரியா இருந்த வீட்டில், ரொம்ப சின்ன வீடு அது, அந்த வீட்டு முன்னாடி நின்று கதவை தட்டினப்போ அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்த ஒரு ஆள் இவரை பார்த்த உடனே வணங்கி, உடனே ஐயா நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரப்போறீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேன்னு சொன்னார். அவர் பிரபுதாஸ் ஒன்காம்ப்ளேன்றவர். உடனே ஐயா காஞ்சிராம் சொன்னார், நான் உங்களை பார்க்க வரல, உங்களோட மகளை பார்க்க வந்தேன்னாரு. என் மகளை பார்க்குறதுக்கு என்ன காரணம், என் மகள் ஏதாவது தப்பு செய்தாங்களா என்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க கொஞ்சம் பயந்தே இருந்தாங்க. ஆனால் உள்ள உடனே வந்த காஞ்சிராம் ஐயா, உன்னுடைய மகள் ஒரு மிக தைரியசாலி, மிகப்பெரிய ஒரு தலைவராகிற ஒரு தகுதி இருக்கிற பெண்மணி, அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நேராக தன் மகளை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார் பிரபுதேஸ் ஒன்காம்ப்ளே அவர். அப்போ பிரபுதாஸ் சொன்னார், என் மகள் இப்போ டிகிரி முடித்து எல்எல்பி படிச்சுட்டுருக்கிறா, அதாவது சட்டக்கல்லூரியில் படிச்சுட்டுருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ காஞ்சிராம் ஐயா அந்த அம்மாவை கேட்டாங்க, உன் வாழ்க்கையின் லட்சியம் என்னம்மான்னு. அப்போ மாயாவதி அம்மா சொன்னாங்க, நான் ஐஏஎஸ் படித்து ஜில்லா கலெக்டர் ஆகலான்னு இருக்கிறேன்னு. உடனே ஐயா கேட்குறாரு, ஜில்லா கலெக்டர் ஆகிட்டு நீ என்ன செய்யணும்னு இருக்கிற? ஜில்லா கலெக்டர் ஆகிட்டு என் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், வறுமையில் இருக்கிற என் மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், அவங்க சந்தோஷத்தோட தன்மானத்தோட வாழ்கிறதுக்கு நான் அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போது காஞ்சிராம் ஐயா கேட்குறாரு,
நீ ஒரு அதிகாரியாக அந்த வேலை செய்யலான்னு இருக்கிற, ஆனால் உனக்கு மேலே இருக்கக்கூடிய மந்திரிகள் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை யாருக்குமே. அந்த மந்திரி சொன்ன வேலையை தான் நீ செய்யணுமே தவிர நீ சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது. எந்த அதிகாரியும் சுதந்திரமாக மக்கள் வேலையை செய்யறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு மந்திரியின் கீழே அந்த மந்திரி எடுத்த தீர்மானத்தை தான் இவங்க நடைமுறைப்படுத்த முடியுமே தவிர இவங்க சொந்தமாக முடிவு எடுத்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் ஷாக் ஆயிடுச்சு. அப்போது என் மக்களுக்காக நான் ஒன்றுமே செய்ய முடியலன்னா அப்போ நான் ஐஏஎஸ் அதிகாரி எதுக்காகணும்? ஐஏஎஸ் அதிகாரி எந்த பயணமே இல்லைன்னா அப்போ என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அன்னு அப்படியே அவங்க அசந்து போயிட்டாங்க. உடனே என் கான்ஷியமா கேட்டது, நான் சொன்ன மாதிரி நீ கேட்கையா? சொல்லுங்க ஐயா. என் வார்த்தையை நீ கேட்டால் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் முன்னாடி கை கட்டி நின்று நீ சொன்ன வேலையை செய்வாங்க. போக்கில் நீ போனால் எவனோ ஒரு கைநாட்டிய மந்திரி கை கீழே வேலை செய்ய வேண்டிய ஒரு சம்பளம் வாங்குகிற அதிகாரியாக தான் இருக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு கேட்டார். உடனே மாயாவதி அம்மா ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ காஞ்சிராமாய் சொன்னது என்னென்னா, நான் உன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன், முடிஞ்சால் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன். அப்போது இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் செய்யணுன்னு இருக்கையோ செய். இந்த நாட்டில் இருக்கிற நம்ம சமூகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லைன்றது அர்த்தம் அல்ல. நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரிசர்வேஷன் மூலமாக இங்கே இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டிய தலைவர்களாக நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு தலைவியாக ஒன்று உருவாக்குறது என்னுடைய லட்சியம். ஆர் யூ ரெடின்னு கேட்டாங்க. ஐயா ரெடின்னு கேட்ட கேள்வி முக்கியமல்ல, நான் ரெடியாக இருக்கிறேன்னு மாயாவதி அம்மா சொன்னாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போது தொடங்கின இந்த பயணம், தன்னுடைய குரு காட்டிய பாதையில் அவங்க தொடங்கிய பயணம் இது வரைக்கும் நடந்து கொண்டே வந்திருக்குது. மாநியவர் காஞ்சிராமா ஒரு வாக்குறுதி கொடுத்தது போலயே மாயாவதி அம்மாவை இந்தியாவிலே ஜனத்தொகையில் மிகப்பெரிய நாடான உத்தரப்பிரதேசில் 3 முறை அவங்க வாழ்க்கை காலத்திலேயே அவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2007 4வது முறை அவங்க ஒரு ஃபுல் டர்ம் சீஃப் மினிஸ்டராக ஆட்சி நடத்திட்டாங்க. அவங்களோட ஆட்சி காலத்தில் இது வரைக்கும் இந்தியாவில் ஆகாது இருக்கிற சில புரட்சிகரமான காரியங்களும் ஆச்சு. 65 வருஷத்தில் ஆகாது இருக்கிற புரட்சிகள் அவங்க 6 வருஷத்தில் செய்து முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு புகழ் பெற்றாங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷனு இந்தியாவிலேயே மிக சக்ஸஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் மாயாவதின்ட்டு அவங்கள பாடி புகழ்ந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு புகழ் பெற்றாங்க. டைம் மேகசைன் 2008 வெளியிட்ட அவங்க புத்தகத்தில் சொன்னது என்னன்னா, உலகத்திலே 8 சக்தி வாழ்ந்த பெண்களில் மாயாவதி அம்மாவும் ஒருவர். ஷீ இஸ் ஒன் அமாங் த மோஸ்ட் பவர்ஃபுல் விமென் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய புகழையும் அவங்களுடைய பேரையும் அவங்க பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மாயாவதி அம்மா இன்று அவங்களுடைய 61 வயதை தாண்டி அவங்களோட பர்த்டே கொண்டாட போகிறாங்க. ஜனவரி 15ஆம் தேதி. மாயாவதி அம்மாவுக்கு இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மையை செய்யணும். ரொம்ப முக்கியமாக இந்த நாட்டில் பல ஆண்டுகளாய் வறுமையிலையும் ஜாதி கொடுமையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி மக்களோட வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஒரு ஒளியை கொண்டு வர்றதுக்கு அந்த அம்மா நீண்ட காலம் வாழணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இன்றைக்கி இத்தனை வருஷம் கழிஞ்சும் இத்தனை வருஷம் ஆன பிறகும் சுதந்திர இந்தியா இது வரைக்குமே மற்ற நாடுகளோட கண்ணில் ஒரு ஏழை தேசம், ஒரு பிற்படுத்தப்பட்ட தேசம் இப்படின்னு எல்லா ரிசோர்ஸஸ் இருந்தோம். எல்லா வகையில் நமக்கு வேண்டிய எல்லா ரிசோர்ஸஸ் இருந்தோம். நேச்சுரல் ரிசோர்ஸு, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸு, மினரல் ரிசோர்ஸ், அனிமல் ரிசோர்ஸ் இவ்வளோலாம் இருந்தோம். இந்த நாடு இன்றைக்கி ரொம்ப மோசமான நாடு என்றுதான் கருதப்பட்டிருக்குது. இப்போ இந்த நாடு மிகவும் பேர் புகழோடு வாழ்ந்து உலக அளவில் வளரணுன்னா அதுக்கு மாயாவதி அம்மா போல் ஒரு சக்தி வாய்ந்த இருமம் அங்கே மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரானால் இது சாதனை செய்ய முடியும். நாம் நாட்டுக்கும் புகழ் தர முடியும், நாட்டில் உள்ள மக்களும் நலமாக வாழ முடியும். இப்படி மாயாவதி அம்மா இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக வரணும் என்று நாம் வாழ்த்தி, நாளைய பிறந்த நாளுக்கு அவங்கள நாம் எல்லாரும் தமிழ்நாடு சார்பாக அவங்களை வாழ்த்துகிறோம். ஜெய் பீம்,
ஜெய் பாரத்.